வணக்கம் நண்பர்களே. 15-16 ஆண்டுகளுக்கு பிறகு தொலைக்காட்சியில் வணக்கம் நண்பர்களே என்று அழைக்கின்ற வாய்ப்பினை லெஃப்ட் லேன் தமிழ் ஊடகம் எனக்கு வழங்கியிருக்கிறது. இன்றைக்கு லெஃப்ட் லேன் தமிழுக்காக மற்றும் உலகளாவிய தமிழர்களின் பார்வைக்காக, சிந்தனைக்காக பல ஆண்டுகளுக்கு முன்னர் நான் சந்தித்த ஒரு நண்பரை உங்களுக்காக இன்று சந்திக்கிறேன். அருமை தோழர் தொல் திருமாவளவன் அவர்களைத்தான் இன்றைக்கு சந்திக்கிறேன். வணக்கம். வணக்கம். இவ்வளவு காலம் நீங்க போராடி வந்ததுல நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனீங்க, சட்டமன்ற உறுப்பினர் ஆனீங்க, பல போராட்டங்கள், சிறைச்சாலைகள், எண்ணற்ற சந்திப்புகள், தனிமனித தாக்குதல்கள் இதெல்லாம் கடந்து வந்துட்டீங்க. இப்போ 60 கடந்தும் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கீங்க. எனி ரிக்ரெட்ஸ், எதுவும் வருத்தம் உண்டா? வருத்தங்களை கடந்து தொட வேண்டிய இடத்தை தொட்டிருக்கிறோம் அல்லது தொடப்போகிறோம் என்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. உங்களுக்கு வாரிசு அரசியல் இல்லை, நீங்கள் யாருடைய வாரிசாகவும் அரசியலுக்குள்ளார வரல. நீங்கள் தொடர்ந்து தருவதும் இழப்பதும் தான் இதில் அதிகமாக இருக்கும். அந்த பின்னணியில் இந்த தொடர்ந்த இந்த ஓட்டத்தை நீங்கள் முன்னெடுக்கிறதுக்கு உங்களுக்கு எது உந்து சக்தி? நான் கல்லூரி மாணவனாக இருந்த காலத்தில் சென்னையில் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் ஆகிய தலைவர்களின் பெயரில் இயங்கி வந்த இயக்கங்களோடு ஒரு நெருக்கம் ஏற்பட்டது. அப்போது நான் உள்வாங்கிக் கொண்ட அந்த அரசியல், மேதகு பிரபாகரன் அவர்கள் உருவாக்கிய களமும் வீரர் படையும் வேற. உங்க முன்னாடி இருக்கிறது இருக்க போவது எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஜனநாயக களம். இங்க யாருக்கும் த்ரெட்டு கிடையாது. இந்த பாதுகாப்பு, இந்த அரண் இதெல்லாம் கொண்ட ஒரு மக்கள் திரளை நீங்க அடுத்த நிலைக்கு அழைச்சிட்டு போகணும்னு போராடினீங்கன்னா எதை நோக்கி அழைச்சிட்டு போக போறீங்க? நெக்ஸ்ட் 20 years this will be திருமாவளவன். This will be the contribution of திருமாவளவன் to Indian democracy, தமிழ் சொசைட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல்ல மக்களை அமைப்பாக்கணும். அவங்கெல்லாம் சிதறி கிடக்கிறார்கள். அரசியலுக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் தேர்தலை தவிர வேறு எந்த தொடர்பும் கிடையாது. என்னை இன்னைக்கு ஈழத்தமிழர் பிரச்சனையில் திமுகவோட சேர்ந்து காங்கிரஸோட சேர்ந்து நான் துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு புலம்பெயர் தமிழர்கள் எல்லாம் என்னை கடுமையாக விமர்சனம் பண்ணும்போது, புலிகள், உண்மையான புலிகள் இயக்கத்தோட அண்ணன் பிரபாகரனோட இருந்தவர்கள், அண்ணன் உங்களை பற்றி எங்களுக்கு எந்த விமர்சனமும் கிடையாது, யாரோ பேசுகிறான், யாரோ விமர்சனம் பண்ணுறான், நீங்கள் தெம்பாருங்க அப்படின்னு சொல்லும்போது நான் அண்ணனை தான் நினச்சிக்கிறது. வணக்கம் நண்பர்களே. ஏறத்தாழ 15-16 ஆண்டுகளுக்கு பிறகு தொலைக்காட்சியில் வணக்கம் நண்பர்களே என்று அழைக்கின்ற வாய்ப்பினை லெஃப்ட் லேன் தமிழ் ஊடகம் எனக்கு வழங்கியிருக்கிறது. எல்லையில்லாத மகிழ்ச்சி உங்களோடு இன்று பேசுவதில், உங்கள் வழியாக உரையாடுவதில் எனக்கு மகிழ்ச்சி இரட்டிப்பாகிறது. இன்றைக்கு லெஃப்ட் லேன் தமிழுக்காக மற்றும் உலகளாவிய தமிழர்களின் பார்வைக்காக, சிந்தனைக்காக பல ஆண்டுகளுக்கு முன்னர் நான் சந்தித்த ஒரு நண்பரை உங்களுக்காக இன்று சந்திக்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்னர் எதிர்பாராத விதமாக இந்த நண்பரை ஓரிடத்தில் சந்தித்தேன். சிலரை வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது ஒரு வைகறை வானத்தின் வெளிச்சம் தெரியும். இவர்களெல்லாம் பிற்காலத்தில் பெரிதாக வருவார்கள் என்ற நம்பிக்கை, என்ற எண்ணம் நம்முடைய இன்ட்யூஷனாக நம்முடைய மனதில் மலரும். பிலிப்பீன்ஸ் நாட்டில் இப்போது இருக்கக்கூடிய அரசு தலைவர், பிரசிடென்ட் மார்க்கோஸ் ஜூனியர், நான் படித்த பொழுது அதே பல்கலைக்கழகத்தில் என்னோடு படித்தவர். பிலிப்பீன்ஸ் நாட்டினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்னோடு ஒரே பல்கலைக்கழகத்தில் இருந்தவர். அவர் ஆசிரியர், நான் மாணவர். என்னுடைய வகுப்பு ஆசிரியர் அவர். பிலிப்பீன்ஸ் நாட்டினுடைய செனட்டர் என்னோடு படித்தவர். அவருடைய லோரன் லிகார்தா என்று, அவரும் தொலைக்காட்சியில் ஒரு மாணவராக இருந்து தொலைக்காட்சிக்கு சென்று பிறகு செனட்டராக இன்றைக்கு அடுத்த ஜனாதிபதியா என்ற கேள்வி வந்திருக்கின்ற அளவிற்கு வந்திருப்பவர். இதுபோல ஒரு ஊடகவியலாளராக பலரை சந்திக்கும் பொழுது இவர்களெல்லாம் பெரிதாக வருவார்கள் என்ற நம்பிக்கை ஒரு தாய்ப்பாடும் தாலாட்டாக, தன்னம்பிக்கை தரும், தலைநிமிரச் செய்யும் தமிழ் பாட்டாக அவர்களிடத்தில், அவர்களை சுற்றி ஒளிர்வதை நாம் பார்க்க முடியும். அப்படித்தான் ஏறத்தாழ 35 ஆண்டுகளுக்கு முன்னர் இன்று உங்களுக்காக
நான் சந்திக்கின்ற நண்பரை சந்தித்தேன். வண்ண கருவிழி தன்னில் ஒரு விழி என்று அழைப்பதுவோ, பசும் பொன்னில் புதியதை அண்ணன் என பெயர் சொல்லி துதிப்பதுவோ என்று இன்றைக்கு ஏராளமான இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இவரை சொல்லி துதிப்பதை பார்க்கிறேன். என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய இன்ட்யூஷன் சரியாக இருந்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர் யார் என்று அறிவதில் உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும். எழுச்சி தமிழர் என்று எல்லோராலும் இன்று கொண்டாடப்படுகின்ற அருமை தோழர் தொல் திருமாவளவன் அவர்களைத்தான் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்காக இன்றைக்கு சந்திக்கிறேன். வணக்கம். 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 ஒரு பெரிய போராட்டத்தில் நீங்கள் நுழைந்த தருவாயில் உங்களை சந்தித்தேன். உங்களை இப்போ உலகத்தில் யாருக்கும் தெரியாது. ஒரு சின்ன வட்டத்தில் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களாக தெரிஞ்சிருக்கும். இவ்வளவு காலம் நீங்கள் போராடி வந்ததில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனீங்க, சட்டமன்ற உறுப்பினர் ஆனீங்க, பல போராட்டங்கள், சிறைச்சாலைகள், எண்ணற்ற சந்திப்புகள், தாக்குதல்கள், தனிமனித தாக்குதல்கள், இதெல்லாம் கடந்து வந்துட்டீங்க. இப்போ 60 கடந்தும் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கீங்க. எனி ரிக்ரெட்ஸ், எதுவும் வருத்தம் உண்டா? வருத்தங்களை கடந்து ஒரு தொட வேண்டிய இடத்தை தொட்டிருக்கிறோம் அல்லது தொடப்போகிறோம் என்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. எவ்வளவோ வழிகள், எவ்வளவோ நெருக்கடிகள், கடுமையான அவதூறுகள் எல்லாவற்றையும் தாண்டி 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அரசியல் களத்தில் தாக்குப்பிடித்து நிற்கிறோம் என்பது மகிழ்ச்சி. சட்டமன்ற உறுப்பினரானோம், நாடாளுமன்ற உறுப்பினரானோம் என்பதில் பெரிய மகிழ்ச்சி இல்லை. ஆனால் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலிமை பெற்றிருக்கிறது என்பது எனக்கு மகிழ்ச்சி. அதைவிட பெரிதாக நான் கருதுவது, மகிழ்ச்சியாக கருதுவது, இன்றைக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அரசியலை, நடப்பு அரசியலை பேசக்கூடிய விவரமுள்ளவர்களாக, அரசியல் சக்திகளாக மாறியிருக்கிறார்கள். ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ். அரசியல் என்றால் வெகு தூரம் என்று கருதக்கூடிய நிலையில் இருந்த சமூக பிரிவினர், நமக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம், அதிகாரத்துக்கு நமக்கு என்ன சம்பந்தம், தேர்தல் நேரத்தில் ஓட்டு போடுறதோட நம்முடைய வேலை முடிந்தது என்கிற உளவியலோடு இருந்த ஒரு பகுதியினர் இன்றைக்கு மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ் என்கிற இந்த பொது நீரோட்ட அரசியலில் பங்கேற்கக்கூடிய அரசியல் சக்தியாக வளர்ச்சியடைந்திருக்கிறார்கள். ஆகவே 35 ஆண்டு காலம் இந்த கடுமையான அரசியல் களத்தில் தாக்குப்பிடித்து நின்றது மகிழ்ச்சி. அந்நியப்பட்டு வெகு தூரத்தில், அரசியல் அதிகார மையத்திலிருந்து அந்நியப்பட்டு வெகு தூரத்தில் கிடந்தவர்களை அரசியல் படுத்தியிருக்கிறோம், அரசியல் சக்தியாக ஆக்கியிருக்கிறோம் என்பதில் மகிழ்ச்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக தமிழகத்தில் இன்றைக்கு முக்கிய பாத்திரம் வகிக்கிறது என்பது மகிழ்ச்சி. எனவே வருத்தங்களில் விளைந்த ஒரு மகிழ்ச்சியாக இவற்றை நான் பார்க்கிறேன். ஏன் எதுவும் வருத்தம் உண்டான்னு நான் கேட்கிறேன்னா, தனி மனித வாழ்க்கை என்பதும் பொது வாழ்க்கை என்பதும் 2 தளங்கள். பொது வாழ்க்கைக்குன்னு வந்துட்டா தனி மனித வாழ்க்கையினுடைய இழப்பு ஏராளம். முதல்ல உடல் நலம், 2வது மனிதர்கள் தானே, ரத்தமும் சதையுமான மனிதர்கள் தானே. மனவழிகள், அபாண்டங்கள், இதெல்லாம் நம்முடைய தூக்கத்தை கெடுக்கும், சாப்பிட முடியாது, ஒரு நல்ல நம்பிக்கைக்குரிய நட்பு வட்டாரம் அமையிறது அரிதாகி போகும். இந்த மாதிரியான விலைகளை நீங்களும் சரி, நடத்துபவர்களும் சரி, இந்த விலையை உலகம் பூரா கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு முறை நான் தம்பி பிரபாகரன், அப்போ நான் பார்த்தப்போ அவர் தம்பி பிரபாகரன், அப்புறம் அவர் தேசிய தலைவர் பிரபாகரன், அவரோடு நான் 2-3 நாள் பழகின நாளில் பேட்டி எடுத்த நேரத்தை 83 மதுரையில் ஒரு வீட்டில் அவரை பார்த்தேன். ஒரு 10க்கு 10 அறையில் ஒரு பாய் கூட இல்லாமல் தான் அவர் இருந்தார். நான் கேட்டேன், இதில் எப்படி தூங்குறீங்க, ஃபேன் கூட இல்லையே அப்படின்னு அவர் கேட்டேன். அப்போ சொன்னார், நான் ஃபேனு போட்டு மெத்தை போட்டு தூங்கி பழகிட்டேன்னா நான் காட்டில் எப்படி தூங்குவேன்னார். அதனால் கிடைச்சதை சாப்பிட்டு, கிடைச்ச நேரத்தில் சாப்பிட்டு, கிடைச்ச இடத்துல தூங்கி பழகிட்டேன்னா அப்படின்னு அவர் சொன்னார். 2 நேரம் அவரோட நடந்து பேசிட்டு போகும்போது தான் சொன்னார், போராடணும்னு முடிவு பண்ணிட்டா சுகங்களுக்கும் போராட்டத்துக்கும் தொடர்பு இல்லை, போர்க்களத்தில் ஒப்பாரி இருக்க முடியாது இல்லை அப்படின்னாரு. அது மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் இந்த பொது வாழ்க்கைக்காக இழப்பவை ஏராளமாக இருக்கும். முதல்ல உணவை சொல்லுங்கள். பசித்த நேரத்தில் சாப்பிட முடியாது,
தூக்கம் வர நேரத்தில் தூங்க முடியாது. இதையெல்லாம் சிலர் தாங்கி கொண்டு செய்வார்கள். எதுக்கு செய்வாங்கன்னா, அவங்களுக்கு சில இன்ட்ரெஸ்ட் இருக்கும். தலைமுறையை தாங்கி நிற்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஒரு வம்ச ஆட்சியை உருவாக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கும். பொருள் சேர்ப்பதில் ஒரு சில பேருக்கு ஒரு அபரிமிதமான இன்பம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி தான் அவங்க இதற்காகவும் அதை செய்பவர்கள் இருக்காங்க. உங்களுக்கு வாரிசு அரசியல் இல்லை. நீங்கள் யாருடைய வாரிசாகவும் அரசியலுக்குள்ளார வரல. நீங்கள் தொடர்ந்து தருவதும் இழப்பதும் தான் இதில் அதிகமாக இருக்கும். அந்த பின்னணியில் இந்த தொடர்ந்த இந்த ஓட்டத்தை நீங்கள் முன்னெடுக்கிறதுக்கு உங்களுக்கு எது உந்து சக்தி? நான் கல்லூரி மாணவனாக இருந்த காலத்தில் சென்னையில் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் ஆகிய தலைவர்களின் பெயரில் இயங்கி வந்த இயக்கங்களோடு ஒரு நெருக்கம் ஏற்பட்டது. அப்போது நான் உள்வாங்கிக் கொண்ட அந்த அரசியல், அதே காலகட்டத்தில் ஈழத்தமிழர் பிரச்சனை, அப்போது நிறைய மாணவர்கள் போராட்டங்கள் 80களின் தொடக்கத்தில், அந்த போராட்டங்களில் பங்கேற்கிற வாய்ப்பு இயல்பாக எனக்கு அமைந்தது. மேதகு பிரபாகரன் அவர்களை அறிந்து கொள்கிற வாய்ப்பு, அவரை சந்திக்கிற வாய்ப்பு அந்த சூழலில் அமைந்தது. அவருடைய தாக்கம், இந்த அரசியல் தாக்கம் எனக்குள் ஒரு அளவிட முடியாத, மதிப்பிட முடியாத ஒரு சக்தியாக கருக்கொண்டது என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு உந்துதல் எனக்குள்ளே இருந்தது. நான் ஒரு அரசு ஊழியராக மதுரைக்கு போயிருந்த நேரத்தில் எனக்குள் நானே எடுத்துக்கொண்ட முடிவு, முழுமையாக நம்மை இந்த அரசியலுக்காக ஒப்படைத்துக் கொள்ள வேண்டும். குடும்பம், தனி வாழ்க்கை என்பது இந்த அரசியலில் தடையாக அமையும் அப்படின்னு எனக்குள்ள நானே ஒரு முடிவு செய்து. அப்படியா? ஆமா, அந்த மாதிரி. 23, 27 வயசு. அப்பயே இதெல்லாம் வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்க? அந்த நேரத்தில் எனக்கு இருந்த தொடர்புகள் அந்த மாதிரி. அதிகமாக விடுதலை புலிகள் இயக்க தோழர்களோடு நாள்தோறும் பேசுகிற வழக்கம் உண்டு. இடதுசாரி இயக்கத்தை சார்ந்த தோழர்களோடு உரையாடுகிற வாய்ப்பு உண்டு. அவர்கள்லாம் குடும்பத்தை பற்றியோ, பெண்டு பிள்ளைகளை பற்றியோ, காதலை பற்றியோ பேசி நான் பார்த்ததில்லை. 24 மணி நேரம் ஃபயராக ஒர்க் பண்ணக்கூடிய இளைஞர்கள். அப்போ நான் சோல்ட்னு ஒரு அமைப்பில், ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் லிபரேஷன் டைகர்ஸ், அதில் நான் உறுப்பினராகவும் சேர்ந்திருந்தேன் அந்த நேரத்தில். 87, 88 அந்த காலகட்டத்தில். அவங்க என்னை சட்டக்கல்லூரியில் இருக்கும்போது இருசக்கர வண்டியில் என்னை அழைச்சிட்டு வெளியில் போயிடுவாங்க. அவங்களோட தான் நான் சுற்றிட்டு இருப்பேன், கிளாஸே போக மாட்டேன். இப்போ அவங்கள நான் நேருக்கு நேராக அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துருக்குறேன், அவங்களுடைய டெடிக்கேஷன், அர்ப்பணிப்பை பார்த்துருக்குறேன். அவங்க சோர்வு இல்லாமல் ஓடிக்கிட்டே உழைச்சிக்கிட்டே இருக்கிற அந்த பாங்கை பார்த்துருக்குறேன். அது எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்பட்டுச்சு. இப்போ அதை நான் எனக்குள்ளே நான் ஒரு செல்ஃப் கன்வின்சிங், எனக்குள்ளே நான் என்ன தயார்படுத்திக்கிட்டேன். நாம் இதை இந்த சமூகத்தில் நல்ல ஆற்றல் வாய்ந்த இளைஞர்களெல்லாம் அணிதிரட்டணும், அரசியல்படுத்தணும், அதுக்காக நம்மளை ஒப்படைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு பெரிய அளவில் தலித் அரசியலை பற்றி தெரியாது, தேர்தல் அரசியலும் தெரியாது. பொது வாழ்க்கையில் ஒரு பதவியை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு முன் திட்டம் எதுவும் எனக்கு கிடையாது. வெறுமனே பாதிக்கப்படுகிற மக்களுக்காக நாம் பேசணும், அவங்களுக்காக நிற்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு மட்டும்தான் எனக்கு ஒரு உந்துதலாக இருந்தது. அதில் நான் தனித்துவமாக செயல்பட தொடங்கினேன். நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளவு நம்ம நேர்மையாக இருந்தாலும் கூட, மற்றவர்களுக்காக நம்முடைய நேரத்தை நம்ம செலவழித்தாலும், தூக்கத்தை இழந்தாலும், தனிமை என்பதே இல்லாமல் எந்த நேரமும் மக்களோடவே இருந்து அந்த தனிமையை இழந்தாலும் யாரையும் திருப்திப்படுத்த முடியலங்கிற ஒரு நிலை ஒவ்வொரு முறையும் நாம் பார்க்குறோம். 35 வருஷத்துலேயும் நம்ம அதை பார்க்குறோம். இப்போ கடுமையான அந்த மனச்சோர்வு அடிக்கடி வரும். இந்த மாதிரியான விமர்சனங்கள் கூடவே இருக்கிறவங்களுக்கு 10 காரியம் செஞ்சிருப்போம், 11வது காரியம் செய்ய முடியாது. அவங்க நம்மளை எப்படி கடுமையாக நேருக்கு நேராக விமர்சிப்பாங்க. இதையெல்லாம் கடந்து வரும்போது தான் அடிக்கடி பெரியாரையும் அம்பேத்கரையும் நினைத்துக் கொள்வது உண்டு. அதை விட முக்கியமாக பிரபாகரன் அவர்களை நினைத்துக் கொள்வது உண்டு. இப்போ அவங்கெல்லாம் இதெல்லாம் கடந்து தானே நின்றுருக்கிறாங்க. இப்போ நான் இதெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது. இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்கிறோம். இப்போ தனிமையாக சில நேரங்களில் நான் பயணம் பண்ணுற நேரத்தில் அதுதான் யோசிப்பேன். அப்போ நான் புத்தகங்களை எடுத்து படிப்பேன். பெரியாரை பற்றியோ அம்பேத்கரை பற்றியோ புத்தகங்களை எடுத்து படிப்பேன். அந்த மாணவ பருவத்தில் நான் படித்த அந்த கருத்துக்கள், சிந்தனைகள் தான் எனக்குள்ள இன்றைக்கும் ஒரு ஃபயராக இருக்குது. இன்றைக்கி நிறைய புத்தகங்கள் என்னால் படிக்க முடியல.
24 மணி நேரத்தில் 4 மணி நேரம் தான் எனக்கான நேரம், நான் தூங்குற நேரம். 20 மணி நேரம் எந்த நேரமும் மக்களோடு தான் நான் இருக்கிறேன். ப்ரைவேசிங்கிறது சுத்தமாக கிடையாது. இப்போ பொதுவாக அரசியல்வாதிகள் குடும்பம்னு வந்துட்டாக்கா அதுக்கு ஒரு ப்ரைவேசி கிடைச்சிடும். அரசியல் தொடர்புல இருந்து அருந்து தனியாக மனைவி, மக்கள், உற்றார், உறவினர், அந்த ஒரு சூழல் அமையும். அதில் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும் உங்களுக்கு. அவங்க விரும்பினா திரைப்படத்துக்கு போகலாம், அவங்க விரும்பினா ஒரு பீச்சுக்கு போகலாம், அவங்க விரும்பினா ஒரு கோடை வாச ஸ்தலம் சுற்றுலா போகலாம், மலைகளுக்கு போயிட்டு வரலாம். அந்த மாதிரி அவங்க வந்து நேரத்தை எடுக்க முடியும். மற்ற நேரத்தில் வந்து அரசியல் பண்ண முடியும். நான் வண்டியில் ஏறினாலும் கட்சிக்காரங்க, நான் கீழே இறங்கினாலும் கட்சிக்காரங்க, நான் ரூமில் படுக்க போனாலும் கட்சிக்காரங்க, என்னோட சேர்ந்து படுத்துருக்கிறவங்களும் கட்சிக்காரங்க. இது எல்லாமே பெரும்பாலும் ஆப்ளிகேட்டரி மாபாக தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அரசியல். அப்போ எனக்கு வந்து தனிமைங்கிறதும் இல்லை, ஒரு சுதந்திரம்ங்கிறதும் இல்லை. எல்லாத்தையும் கடந்து 20 மணி நேரம் வந்து ஒரு அர்ப்பணிப்போடு நம்ம வந்து இந்த பணியை செய்யும்போது அடிக்கடி ஒரு மனச்சோறு வரத்தான் செய்கிறது, இல்லாமல் இல்லை. ஆனால் எனக்குள்ளே வந்து திரும்ப திரும்ப என்ன ஃபயர் வருதுன்னா, நான் மக்களை போய் பார்த்துட்டுன்னு சொன்னது எல்லாமே மாறுது. அவங்கள்ட்ட ஒரு பிரச்சனையை போய் நான் நின்றுட்டேன், அந்த போராட்டங்கள் நின்றுட்டேன். நான் வந்து தொடர்ந்து போராட்டங்களின் ஊடாக தான் அந்த இயக்கம் வளர்ந்தது. வெறுமனே நம்ம உட்காந்துட்டு இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் பேசுகிற மாதிரி யூடியூப்பில் பேசி அரசியல் கட்சியை வளர்க்கல. நடந்தே போயிருக்கேன் கிராமங்களுக்கு. இரவெல்லாம் உட்காந்து ஜனங்களை கூட்டி வச்சு பேசுகிறேன். நான் மதுரையில், எனக்கு தெரியாத ஊர் அது, புதிய பகுதி. ஆனால் மேலூர் வட்டாரங்களில் நான் வந்து நடந்து பல கிராமங்களுக்கு இரவெல்லாம் போயிட்டு அவங்கள கூட்டி ஒரு இடத்துல உட்கார வச்சு பேசி அவங்கள வந்து அரசியல் படுத்துகிற வேலையை நான் செய்வேன். அப்போலாம் எனக்கு எந்த நோக்கமும் கிடையாது. தேர்தல் அரசியலே இப்போ கிடையாதுன்னு தேர்தல் புறக்கணிப்பு பேசினாங்க. இப்போ அதிகாரத்தோட ரொம்ப அந்நியப்பட்டு உணர்ந்த நிலை. அப்போ போலீஸ்ன்னா நமக்கு எதிரி, அமைச்சர்கள், அதிக அரசியல்வாதிகள் எதிரி, அது மாதிரி மேல் சாதிக்காரர்கள் எதிரி, இப்படி தான் வந்து உளவியல் இருந்தது. அவங்கள்ட்ட வந்து எந்த கான்டாக்ட்ஸ், எந்த தொடர்புமே கிடையாது. அவங்கள பற்றிய ஒரு பாசிட்டிவான எண்ண ஓட்டமும் கிடையாது. நேர்மறையாக நமக்கானவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற எண்ணமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு எதிர்மறை எண்ணங்களினுடைய தாக்கத்தோடு தான் நான் மக்கள்கிட்ட நின்றுட்டு இருந்தேன். அப்படிதான் இந்த அமைப்பை வந்து வளர்த்தெடுத்தோம். அப்போ துணைக்கு கூட ஆள் கிடையாது. கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர்கள், அமைப்பு செயலாளர்கள், நிறைய அடுத்த கட்டத்தில் இருந்து மக்களோடு செயல்படக்கூடிய தளபதிகள் கூட இப்போ கிடையாது. தனியாக நின்று 10 வருஷம் வேலை செஞ்சேன். தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு நான் அந்த காலத்தில் இடதுசாரி அரசியல் முழக்கங்களை முன் வச்சேன். ஒரு அரசு ஊழியராக இருந்துக்கிட்டு இந்த வேலைகள்லாம் செய்த போது அந்த நேரங்கள் நிறைய படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. நான் தனியாக தான் இப்போ வந்து ஒரு இடத்துல தங்கியிருந்தேன். கும்பலாக இருந்தாலும் கூட அப்போ படிக்கிற வாய்ப்பு எனக்கு இருந்துச்சு. அப்போ இந்த மாதிரியான சோர்வு வருகிற நேரங்களில் மக்களை சந்திக்கிற போது அந்த சோர்வு காணாமல் போய்விடும். அம்பேத்கர், பெரியார் ஆகியோரின் சிந்தனைகளை படிக்கிற போது, அவங்களுடைய கொட்டேஷன்ஸ், அவங்களுடைய மேற்கோள்களை பார்க்கிற போது அந்த சோர்வு போயிடும். அப்படிதான், அதுதான் எனக்கு இன்னைக்கும் ஒரு, அது வந்து அணையா நெருப்பாக எனக்குள் இன்னும் கனன்று கொண்டே இருக்கிறது. அதில் வந்து ஒரு எந்த விதமான ஒரு டைலூஷன்கிறதே இல்லை. எனக்குள் இன்னைக்கு அதை என்னால் உணர முடிகிறது. எனது அரசியலில் தோல்விகள் வரலாம், அரசியலில் வந்து சில பின்னடைவுகள் வரலாம், கடுமையான விமர்சனங்கள் வரலாம், இதனால் பெரிய மன உளைச்சல்கள் எழலாம். இதையெல்லாம் தாண்டி எனக்குள்ள நான் வந்து பெருமைப்பட்டுக் கொள்வது அல்லது எனக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா, அவரிடமிருந்து, அந்த ஆசான்களிடமிருந்து நான் உள்வாங்கி கொண்ட அந்த கருத்தியல் எனக்குள் ஒரு அணையா நெருப்பாக இருந்து என்னை உந்தி தள்ளிக்கொண்டே இருக்கிறது. அண்ணன் பிரபாகரன் அவர்களை சந்திச்ச போது 1 மணி நேரம் அவர் என்கிட்ட பேசினார். நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், லிசனராக தான் இருந்தேன். இந்த 1 மணி நேரத்தில் அவர் வந்து எனக்கு சொன்ன விவரங்கள்லாம் இன்றைக்கி என் மனசுக்குள்ள நிறையா இருக்குது. அவர் சொன்னார், நீங்கள் வந்து சாதாரணமான ஒரு சக்தி இல்லை. உங்களை பற்றி நான் வந்து புலிகள்கிட்ட வகுப்பு எடுக்கிற நேரத்தில் பேசுகிறேன், பலமுறை பேசுகிறேன். நான் தமிழ்நாட்டுக்குள்ள பல தலைவரோட நெருக்கமான தொடர்பு இருந்தாலும் உங்களை நான் வேற ஒரு அளவீடில் வச்சு நான் பார்க்குறேன். என்றைக்கும் உங்களுடைய அண்ணன் நான் இங்கே இருக்கிறேங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுங்க. உங்கள்கிட்ட நான் நிறைய எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கடைசியாக என்ன வந்து ஒரு ஒரு ஹக் பண்ணி அனுப்பினார், நினைச்சு. இப்போ அதெல்லாம் நான் அடிக்கடி நினைச்சுவேன். என்னை வந்து இன்னைக்கு ஈழத்தமிழர் பிரச்சனையில் வந்து திமுகவோட சேர்ந்து காங்கிரஸோட சேர்ந்து நான் துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு புலம்பெயர் தமிழர்கள் எல்லாம் என்னை கடுமையாக விமர்சனம் பண்ணும்போது, புலிகள், உண்மையான புலிகளாக புலிகள் இயக்கத்தோட அண்ணன் பிரபாகரனோட இருந்தவர்கள், அண்ணன் உங்களை பற்றி எங்களுக்கு எந்த விமர்சனமும் கிடையாது, யாரோ பேசுகிறான், யாரோ விமர்சனம் பண்ணுறான், நீங்கள் தெம்பா இருங்க அப்படின்னு சொல்லும்போது நான் அண்ணனை தான் நினச்சிக்கிறது. இப்போ அதை நினைக்கும் போது இந்த விமர்சனங்கள்லாம் எனக்கு வந்து காற்றுல பறந்து போகிற ஒன்றாக மாறி போகுது. அப்படி தான் எனக்குள்ள ஒரு உந்து சக்தி இயக்கி கொண்டிருப்பதாக நான் நம்புகிறேன். நீங்கள் பேசும்போது
எனக்கு ஆண்டன் பாலசிங்கம் நினைவுக்கு வந்தார். அவரை முத நான் சந்தித்தது இங்கே மந்தவெளியில் ஒரு பால் பூத்தில் தான் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஒரு ஸ்லிப்பர் போட்டு காலகாத்தால் ஒரு 7 மணிக்கு இந்த மந்தவெளி தியானாசிரம் பக்கத்தில் ஒரு பால் பூத்தில் சந்திக்கிறதா தான் ஏற்பாடு. கடைசியாக சந்தித்தது தாய்லாந்து அமைதி பேச்சுவார்த்தையில் கடைசியாக இது போன்ற ஆண்டன் பாலசிங்கம் போன்ற விபி சிங் அவர்கள் போன்ற திருமதி இந்திரா காந்தி அவர்களை போன்ற சில தலைவர்களை நாம் பார்க்கும்போது ஒரு ஒரு வார்த்தையில் ஒரு ஆனஸ்டி இருக்கும், ஒரு பேச்சில் பிசிறே இருக்காது, நேர்மை இருக்கும் பேச்சில். ஒரு அவங்க அப்போதைக்கு பேசலை, அவங்க எப்போ பேசினாலும் அப்படி தான் இருப்பாங்க, பேசலைனாலும் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஆண்டன் பாலசிங்கமாக உலகம் அறியப்படலைனாலும் அவர் அப்படி தான் வாழ்ந்திருப்பார். அப்படிதான் விபி சிங் அப்படி தான் வாழ்ந்திருப்பார். அது மாதிரி உங்கள்கிட்ட அந்த மாதிரியான ஒரு ஆனஸ்டி டு த கமிட்மெண்ட் அண்ட் டு த காஸ் இருக்கிறத நான் பார்க்குறேன். இப்போ இதெல்லாம் இருந்து நீங்கள் உருவாக்கி 35 ஆண்டுகள் உருவாக்கி ஒரு இயக்கத்தை கட்டி எழுப்பி, அதுவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, முத்தமிழறிஞர் கலைஞர், இவர்கள் போன்ற ஆளுமைகள் கோலோச்சிய காலத்தில் ஒரு இளைஞர் பட்டாளத்தை உருவாக்கி உங்களை ஏற்றுக்கொள்ள வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு மேதகு பிரபாகரன் அவர்கள் உருவாக்கிய களமும் வீரர் படையும் வேற. உங்க முன்னாடி இருக்கிறது இருந்தது, இருப்பது, இருக்க போவது எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஜனநாயக களம். இங்க யாருக்கும் த்ரெட்டு கிடையாது, எதுவுமே த்ரெட்டு கிடையாது. மனிதன் தான் மனிதனுக்கு த்ரெட்டே தவிர இங்க ஒரு அரசியல் சாசனம் இருக்கு, உலகம் போற்றுகின்ற மக்களாட்சி முறை இருக்கு. இதெல்லாம் பாதுகாப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் நிற்குது. வெஸ்ட் பெங்கால்ல, மேற்கு வங்காளத்தில், கல்கத்தாவில் ஒரு மருத்துவருக்கு ஒரு அநீதி, ஒரு கொடுமை நடந்துட்டாக்க நாடே கொந்தளிக்கின்ற நிலை இருக்குது, ஜாதி மதம் பாராம அளவுக்கு. அப்படிலாம் இருக்கும் பொழுது இந்த பாதுகாப்பு, இந்த அரண், இதெல்லாம் கொண்ட ஒரு மக்கள் திரளை நீங்க அடுத்த நிலைக்கு அழைச்சிட்டு போகணும்னு போராடினீங்கன்னா எதை நோக்கி அழைச்சிட்டு போக போறீங்க? நெக்ஸ்ட் 20 years this will be திருமாவளவன், this will be the contribution of திருமாவளவன் to Indian democracy, to the Tamil society அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க? முதல்ல மக்களை அமைப்பாக்கணும். அவங்கெல்லாம் சிதறி கிடக்கிறார்கள். அரசியலுக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் தேர்தலை தவிர வேறு எந்த தொடர்பும் கிடையாது. அதிகாரத்தை நமக்கானது, அது நமக்குரிய சொத்து என்று கருதக்கூடிய உளவியலும் இல்லை. நான் அடிக்கடி மேடைகளில் அதிகாரம் நமது சொத்து என்று பேசுவேன். ஆடு மாடு மட்டும் சொத்து இல்லை, அதை நினைக்காதீங்க. சொத்தா நகை நட்டு மட்டும்தான் சொத்துன்னு நினைக்க வேண்டாம். அரசு என்பது நாமும் சேர்ந்து உருவாக்கிய ஒன்று, நம்மால் உருவான ஒன்று. அதிகாரம் என்பதும் நம்மால் உருவானது. அது ஒரு செல்ஃப் ஜெனரேட்டட், ஒரு தன்னியல்பாக வளர்ந்தது. அது சமூகத்தின் ஓர்மையிலிருந்து தான் அந்த உருவாகுது அரசு. சமூகத்தின் ஓர்மையிலிருந்து தான் அதிகாரம் பிறக்கிறது. ஆனால் அந்த அதிகாரத்தில் நமக்கு என்ன பங்கு, அந்த அதிகாரத்தில் நமக்கு என்ன பங்கு என்று சிந்திக்கிற அந்த அரசியல் விழிப்புணர்வை மக்கள்கிட்ட உருவாக்கணும். அதான் முதல்ல அமைப்பா ஆனால் மட்டும்தான் முடியும். அமைப்பானால் மட்டும்தான் முடியும். ஒரு அமைப்புக்குள்ள வந்தால் மட்டும்தான் அது முடியும். அதனால என்னுடைய இப்போதைய இம்மீடியட் டார்கெட் அப்படிங்கிறது பொலிட்டிசைசிங் த பீப்புள், ஆர்கனைசிங் த பீப்புள், ஆல் பீப்புள் irrespective of caste. நம்ம ஒரு செக்டேரியன் பாலிடிக்ஸ் நம்ம பண்ணல. ஏன் சாதி, என்னுடைய மதம் அப்படின்னு நம்ம அணிதிரட்டல. டுவர்ட்ஸ் டெமோக்ரஸி, டுவர்ட்ஸ் பவர், பொலிட்டிக்கல் பவர், காமன் கோல். அப்பதான் அதை அச்சீவ் பண்ணவும் முடியும். இல்லைன்னா செல்ஃப் ஐசோலேஷன் ஆயிடும். ஏற்கனவே காஸ்ட்ங்கிறதே செக்ரிகேஷன், கேட்டகரைசேஷன், ஐசோலேஷன், இதுதான் காஸ்ட். டிவிஷன்ஸ், செக்ரிகேஷன், தனித்தனியா பிரிச்சு கேட்டகரைஸ் பண்ணி எல்லாத்தையும் தனித்தனி பாக்ஸ்குள்ள அடைச்சி வச்சுட்டாங்க. அதனால ஒவ்வொன்றும் ஐசோலேட் ஆயிருக்காங்க. இந்த ஐசோலேட் ஆனவங்களை எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணணும். அப்பதான் மெயின் ஸ்ட்ரீம்ல நம்ம இணைஞ்சு வேலை செய்ய முடியும். மெயின் ஸ்ட்ரீம்ல இணைஞ்சாதான் டுவர்ட்ஸ் த பவர் போக முடியும். இல்லைன்னா பவர்ல போக முடியாது. ஒரு செக்டேரியனா நின்று பொலிட்டிக்கல் பவரை பண்ண முடியாது. ஒரு ரிசர்வேஷன்ல வரக்கூடிய ரைட்ஸ் என்ஜாய் பண்ண முடியும். ஆனா அது அல்டிமேட் கிடையாது. கரெக்ட். அல்டிமேட் பவர்ங்கிறது பொலிட்டிக்கல் பவர். பொலிட்டிக்கல் பவர்ங்கிறது தான் லிபரேஷன். லிபரேஷன்ங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. விடுதலைங்கிறது அதிகார வலிமையை பெறுவது தான் விடுதலை. எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது தான் லிபரேஷன். எம்பவரிங் விமன் அப்படின்னா நாமார்க்கும் குடியல்லோம் அப்படிங்கிற உணர்வு தான்
லிபரேஷன். அது எப்ப வரும்? நான் யாருக்கும் அடிமை இல்லைங்கிற உணர்வு எப்ப வரும்னா, என் கையில அதிகாரம் இருந்தால் தான் வரும். அதிகாரம்ங்கிறது எம்எல்ஏ எம்பி இல்லை, அவேர்னஸ் ஆஃப் பாலிடிக்ஸ். அதுதான் அதிகாரம். அப்ப இந்த 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 பார்லிமெண்ட் என்னுடையது, இந்த பார்லிமெண்ட் டெமோக்ரஸி என்னுடையது, இந்த பொலிட்டிக்கல் பவர் என்னுடையது அப்படிங்கிற உணர்வே இல்லாம அருந்து கிடக்குது உழைக்கிற மக்கள். அந்த மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸ், சிறுபான்மையினரா உணர்றவன், காஸ்டா உணர்றவன், அந்த மாதிரி விமனா தன்னை நினைக்கிறவங்க, எக்கனாமிக்கலி டிப்ரெஸ்டு, இவங்க எல்லாமே என்ன நினைக்கிறாங்கனாக்கா, வி ஆர் ஃபார் அவே ஃப்ரம் த பாலிடிக்ஸ், ஃபார் அவே ஃப்ரம் தி பவர். நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அதெல்லாம் வேற யாரோ அதிகாரத்துக்கு போறவங்களாம் அவங்க வேற அதுக்குன்னு பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்த மக்களை அமைப்பாக்குவதும் அரசியல் படுத்துவதும் தான் என்னுடைய இம்மிடியட் கோல். அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? அதுல எனக்கு அதுல இன்னொரு அடுத்து என்னுடைய சைடு எஃபெக்டை நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அதுல இருந்து நல்ல ஜென்யூன் லீடர்ஷிப் உருவாகும். என்னுடைய பார்வையில் இந்த 35 வருஷத்துல இந்த மாதிரி ஒரு காமன் கோல் அல்லது ஒரு டெமோக்ரட்டைஸ்ட் ஜனநாயகப்படுத்தப்பட்ட எல்லோரையும் சேர்த்து அமைப்பாக்கி ஒரு இன்க்ளூசிவ் குரோத் என்கிற ஒருங்கிணைந்த வளர்ச்சியை நோக்கி இட்டு செல்லக்கூடிய தலைமை பஞ்சமா இருக்கு இந்தியாவில். தலைவர்கள் பஞ்சம். இன்க்ளூசிவ்னஸ்ங்கிறது இந்தியாவுக்கு ஏலியன். ஆமா, ரொம்ப அந்நியப்பட்டு. ஆமா, இன்க்ளூசிவ்னஸ்ங்கிறது அதுதான் காஸ்ட் சிஸ்டத்தினுடைய சக்சஸ். உங்களை யாரையும் இணைச்சியே பார்க்க கூடாது. நீ தனி, உன்னுடைய பாரம்பரியம் தனி, உனக்கான போராட்டம் தனி, அப்படியே அதை மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படிங்கிறதான் காஸ்ட் ஸ்ட்ரக்சருடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்குள்ள ஒன்று. அப்படி சிறப்பு கூறுகள் அது ஒன்று. நீ ஏன் அவனோட இணைஞ்சு பேசுற, நீ அவனுக்கு ஒன்னா அப்படிங்கிறதான் காஸ்ட். உனக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு, நீ ஆண்ட பரம்பரை, அவன் அப்படி இல்லை அப்படின்னு சொல்றதுதான் காஸ்ட். பிறப்பால் நீ உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன் அப்படிங்கிறதான் காஸ்ட். இதெல்லாம் எல்லாம் என்னன்னா உங்களுக்கு இன்க்ளூசிவ்னஸ் பிரேக் பண்றது, அது இணைந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சியை தடுக்கிற ஒரு முயற்சி. இப்ப இதை பிரேக் பண்ணணும். இப்ப அந்த மாதிரியான பார்வை உள்ள விஷனரி லீடர்ஸ்ங்கிறது இந்தியாவில் குறைவு. வந்திருக்க எல்லாருமே ஆர்கனைசேஷன்ல வர்றவங்க எல்லாமே செக்டேரியனை தான் இருக்காங்க. ஒருத்தன் நான் மொழியால நான் தனி, எனக்கு அவனுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு செக்ரிகேட் பண்றாங்க. இல்லைன்னா சாதி நான் வேற அவங்க வேற, இல்லைன்னா மதம் நாங்க இந்து அவங்க இந்து அல்லாதவர்கள், வட இந்தியர் தென்னிந்தியர், இந்த மாதிரியான ஒரு டிவைட் அண்ட் ரூல்ங்கிற பாலிடிக்ஸ்ங்கிறது இங்க பெருசா வளர்ந்துஇல்லை. அப்போ அந்த லீடர்ஸ்லாம் இந்த விஷன் உள்ளவர்களா கிடையாது. இன்னைக்கு ரொம்ப நம்ம ஃபியூச்சரை பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு பொது நோக்கு உள்ளவர்கள், ஒரு ஜனநாயகப்படுத்தப்பட்ட தலைவர்கள் ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப மீகரா இருக்காங்க. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரா இருக்காங்க. ஒரு இடதுசாரி பார்வை உள்ள தலைவர்கள், ஒரு புரட்சிகரமான முற்போக்கான சிந்தனை உள்ள தலைமை ரொம்ப குறைவா இருக்கு. ஒரு தனிமைப்பட்டு தங்களுடைய சாதி, தங்களுடைய மதம் என்கிற அடிப்படையில மக்களை பிளவுபடுத்தி அதுல அவங்க என்ஜாய் பண்றது அப்படிங்கிற ஒரு லீடர்ஸ் தான் இருக்கிறாங்க. இந்த கவலை நமக்கு இருக்கு. அதனால என்னுடைய இமிடியட் கோல் மக்களை அமைப்பாக்குவதும் அரசியல் படுத்துவதும், irrespective ஆஃப் காஸ்ட் அண்ட் ரிலீஜன். அதுல ஜென்யூன் லீடர்ஷிப்பை டெவலப் பண்றது. நான் அடிக்கடி தோழர்கிட்ட சொல்லுவேன், நான் தலைவன், நீங்க தொண்டர்கள் அப்படின்னு நான் ஒரு நாளும் பார்க்கறது இல்லை. தொண்டர்களை உருவாக்குவது என் நோக்கம் இல்லை, தலைவர்களை உருவாக்குவதற்காக நான் பாடாற்றி கொண்டிருக்கிறேன். என்னுடைய டெடிகேஷன் என்பது நேர்மையான தலைமை பண்புள்ள தலைவர்களை வளர்த்தெடுப்பது தான். இதுதான் என்னுடைய அடுத்த ஒரு டார்கெட். இது என்ன ஆகும்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற இந்த பார்லிமெண்டரி டெமோக்ரஸியில ஒரு காஸ்ட்லெஸ் சொசைட்டியை உருவாக்க முடியும். அதுதான் அல்டிமேட் கோல். உங்களுடைய பயணம் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு அதுதான் அல்டிமேட் கோல்ங்கிறது. ஒரு காஸ்ட்லெஸ் சொசைட்டியை நோக்கி இளம் தலைமுறையினரை தயார்படுத்துவது. ஏன்னா இப்ப 20 வருஷத்துக்கு பிறகு நாம் இன்ஆக்டிவ் ஆயிடுவோம். அப்ப அதுக்கு அடுத்து பொலிட்டிக்கல் ஃபீல்ட்ல நிக்கிறவங்கள்ட்ட இந்த விஷன் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு ஒருங்கிணைந்த வளர்ச்சியை கனவு காணக்கூடிய ஆற்றல் வாய்ந்த தலைமைகள் உருவாகணும். பிரபாகரனும் சேக்குவேராவும், டெஸ்மண்ட் டூட்டுவும் ஜூலியஸ் நேரேரேவும், கர்னல் கடாஃபியும் சதாம் ஹுசைனும் எதிர்கொண்ட களங்கள்ங்கிறது நீங்க இன்னைக்கு விவரிக்கக்கூடிய களங்களோடும் இந்த களம் விரிவடைகிறத பார்க்கும்போது அதெல்லாம் எளிதா தெரியுது எனக்கு. ஏன்னா இந்த புதிய பொருளாதார சிந்தனை கொள்கை மட்டும் இல்லை, உலகம் பூராவுமே ஒரு ஒரு கன்சம்ஷன் கல்ச்சர், ஒரு புதிய பொருளாதார வாழ்க்கை முறை. 8 லட்சம் ரூபாய்க்கு ஹேண்ட்பேக்கு, 4.5 கோடி ரூபா, 5 கோடி ரூபாய்க்கு வாட்சு, அதை ஒரு 6 மாதம் கட்டிட்டு தூக்கி எறியது, இந்த மாதிரியான ஒரு கன்சம்ஷன் கல்ச்சர் உலகம் பூரா 90க்கு அப்புறம் நுகர்வு கலாச்சாரம், பெருநுகர்வு கலாச்சாரம், அது ஒரு பக்கம்.
அதன் விளைவாக அரசியலே ஒரு ஒரு பொழுதுபோக்காக, ஒரு ஒரு ஈவினிங் அந்த மாதிரியான ஒரு பொழுதுபோக்காக மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய த்ரெட்டை நீங்க பார்த்துருப்பீங்க. நாடாளுமன்றத்திலையும் கவனிச்சிருப்பீங்க. பெரும் பணக்காரர்கள், பெருந்தனக்காரர்கள், அவர்களுடைய பல்வேறு நடவடிக்கைகளுக்கு வாரிசுகளை முன்னிறுத்துவது. அது வந்து டைனாஸ்டிக் மட்டும் இல்லை, இட் இஸ் டிஸ்ட்ரக்டிவ் ஆல்சோ. அந்த மாதிரியான ஒரு சவால் இருக்கும் பொழுது உங்களை மாதிரியான லீடர்ஸ் எப்படி நீங்க நினைக்கிறத சாதிச்சு முன் வர முடியும்னு நினைக்கிறீங்க? இவ்வளவு பெரிய பொருளாதார முதலீடு வேணும். பெரிய பெரிய குடும்பங்கள்ல இருந்து பெரிய பெரிய மகா கோடீஸ்வரர்களுக்கு 100 கோடி ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்குங்கிறது சாதாரணமாக்கிவிட்ட ஒரு சூழல்ல எப்படி இந்த மக்களை அரசியல்படுத்துவது, இவர்களை கல்வி கற்பிப்பது, இவர்களை ஒன்று சேர்ப்பது, புரட்சி செய்வது, சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவது, கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் ஆஃப் த கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் தான் ஒரு நிலையான மகிழ்ச்சியான சமூகத்துக்கு ஃபவுண்டேஷன். அதெல்லாம் எப்படி உருவாக்க முடியும்? அந்த மாதிரி நினைச்சிருந்தாருன்னா அம்பேத்கரால் இதெல்லாம் சாதிச்சிருக்க முடியாது. அவர் காலத்துல நம்ம இன்னைக்கு பார்க்கறத விட ரொம்ப இறுக்கமா இருந்த சமூக கட்டமைப்பு, எதையுமே உடைக்க முடியாது, தகர்க்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு இறுக்கம் நிறைந்த, சாதிய இறுக்கம் நிறைந்த சமூக கட்டமைப்புல அவர் தன்னுடைய பயணத்தை தொடங்கினார். நம்ம ஒருவரால் இது முடியுமா, இது எத்தனையோ முன்னோர்கள் இதில் போராடி பார்த்துட்டாங்க அப்படின்னு அவர் சோர்வடைஞ்சிருந்தார்னா, இன்னைக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் மூலமா ஒட்டுமொத்த இந்தியாவையும் கட்டி போட்டு வச்சிருக்காரு. இந்த ஒரு கான்ஸ்டிடியூஷன் தான் ஒரு வெப்பன். இன்னைக்கு அது ஒன்று இல்லைன்னு சொன்னாக்க கோடானு கோடி மக்கள் இன்னைக்கு இந்த சுதந்திரத்தை பற்றி பேச முடியாது, ஜனநாயகத்தை பற்றி பேச முடியாது, ரிசர்வேஷனை பற்றி பேச முடியாது, சோஷியல் ஜஸ்டிஸை பற்றி பேச முடியாது. எல்லா கதவுகளையும் திறக்கக்கூடிய ஒற்றை திறவுகோலா இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. இந்த கான்ஸ்டிடியூஷனை நம்ம உருவாக்கணுங்கிற எய்மோடு அவர் போகல. மக்களுக்கு சில உரிமைகள் கிடைக்கணும், டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் கிடைக்கணும், அதுக்காக நம்ம டெடிகேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் அவருடைய போராட்டம், இடைவிடாத போராட்டம், அவருக்கு ஒவ்வொரு கதவுகளையும் திறந்து விட்டுச்சு. அது இன்னைக்கு அவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு அவருக்கு சமூகம், காலம் தந்தது. இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள நடக்கிற எல்லா டிபேட்டும் பேஸ்ட் ஆன் கான்ஸ்டிடியூஷன் தான். நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கான்செப்டை வச்சிருக்கலாம், ஒவ்வொரு அஜெண்டாவை வச்சிருக்கலாம். ஆனா அத்தனை அஜெண்டாக்களும் அத்தனை கான்செப்டும் கான்ஸ்டிடியூஷனை மீறி போகாது. அந்த களத்துல தான் இருக்க முடியும். அந்த களத்துல தான் இருந்தாகணும். அதை ஒட்டி தான் விவாதிச்சாகணும், வேற வழியே இல்லை. இன்னைக்கு நம்ம சனாதன எதிர்ப்பு பேசினாலும் சரி, அல்லது இந்து ராஷ்டிரா பற்றி பேசினாலும் சரி, ஒரு இடதுசாரி அரசியலை பேசினாலும் சரி, தமிழ் தேசிய அரசியலை பேசினாலும் சரி, விமன் எமான்சிபேஷன் ஆஃப் விமன் அந்த அரசியலை பேசினாலும் சரி, பேஸ்ட் ஆன் கான்ஸ்டிடியூஷன், பார்லிமெண்டரி டெமோக்ரஸி. இப்போ இந்த ஒரு சாதனைங்கிறது இமாலய சாதனை. அம்பேத்கர் இப்போ அவர் தொடக்கத்தில் இதெல்லாம் நம்மளால முடியுமா, 2000 வருஷமா 3000 வருஷமா இங்கே அப்படியே இறுகி கெட்டி தட்டி போய் கிடக்கிற சமூகம் இது, அவ்வளோதான், எல்லாம் நிலைப்படுத்தப்பட்டது, எல்லாம் பெர்பெச்சுவேட், இந்த ஸ்பிளிட் எல்லாமே, இந்த டிவிஷன்ஸ் எல்லாமே, இதில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அவர் சோர்ந்து இருந்தார்னா இதை சாதிச்சிருக்க முடியாது. இப்போ நான் 27 வயசில் இந்த இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பு ஏற்ற நேரத்தில் நான் வெறுங்கையோடு தான், எந்த பின்னணி பின்புலமும் இல்லாமல், நீங்கள் சொன்னீங்க தொடக்கத்தில் உங்களுக்குன்னு ஒரு வாரிசு இல்லை, நீங்களும் ஒரு வாரிசா, ஒரு தலைவருடைய வாரிசா நீ வரலை, ஆனால் ஒரு தூரத்தை கடந்து வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க. இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு மக்களை மட்டுமே நம்பி களத்தில் இறங்கி நாம் எனக்குன்னு ஒரு டார்கெட்டை வச்சுக்கிட்டு அதை அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபைட் பண்ணலை. அது மாதிரி எனக்கு கிடையாது. இப்போ அரசியலுக்கு பொது வாழ்க்கை வர்றாங்க, ஏதாவது ஒரு கட்சியில் சேரணும், அல்லது ஒரு கட்சியை தொடங்கணும், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், மினிஸ்டர் ஆகணும், டெல்லிக்கு போகணும், அங்கே கேபினெட்டில் வரணும், இப்படி சில ஒரு டார்கெட் இருக்கலாம் பப்ளிக் லைஃப். அப்படி எனக்கு எந்த டார்கெட்டும் கிடையாது. இப்போ மக்களை அமைப்பாக்கணும், அரசியல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இழையோட்டம் இருந்துச்சு மைண்டுக்குள்ளே. அதுவும் ஒரு பெரிய ஒர்க் ப்ரோக்ராமாக நான் வச்சுக்கல. இதுதான் என்னுடைய ஷெட்யூல், இதுதான் என்னுடைய டார்கெட், இதை நோக்கி நான் பயணிக்கிறேன் அப்படிங்கிறது நான் ஒரு வரையறுக்கப்பட்ட செயல் திட்டத்தின் அடிப்படையில் இயங்கலை. எனக்குள்ளே இருக்கிற அந்த உந்துதல் என்னை மக்கள்கிட்ட தள்ளிச்சு, நெட்டி தள்ளிச்சு, நான் வேலை செஞ்சேன். இன்னைக்கு இப்போவும் தேர்தல் நாளைக்கு வந்துச்சுன்னா எதிர்கொள்றது என்கிட்ட பைசா கிடையாது, தேர்தல் செலவு பண்ணுறது கையில் காசு கிடையாது.
ஆனால் நான் தேர்தலை சந்திக்கிறேன். இன்னைக்கு 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தனி சின்னத்தில் நின்று தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை வென்று ஒரு சொந்த சின்னத்தை பெற்ற ஒரு அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டு அரசியலில் நிற்பது என்பது எதுவுமே இல்லாமல் தொடங்கிய பயணத்தின் வெற்றி தான். கடந்த காலங்களில் இந்த சமூகத்திலிருந்து எழுந்த பல தலைவர்கள் இங்கே ஒரு நான் அவதானித்தது சொல்கிறேன். 99ல் நான் உங்களை சந்திச்சப்ப திரு மூப்பனார் உங்களை தேர்தலுக்கு அழைக்கிறாரு. ஆமாம். நீங்கள் அப்போ என்ன கேட்டீங்க, போகலாமா, எலெக்ஷனில் நிற்கலாமா? ஆமாம். அந்த ஹெசிடேஷன் இருந்துச்சு. தேர்தல் அரசியலை எதிர்த்து பேசியிருந்த காலம் அப்படின்னு நீங்கள் கேட்டது நினைவிருக்கு. டி நகரில் எங்க சந்திச்சப்ப நீங்கள் சொன்னீங்க, மூப்பனார் கூப்பிடுறாரு. அந்த நண்பர்கள்லாம் என்ன அப்போ ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே போகணும், இங்கே நாம இருக்கணும் அப்படின்னு என்கிட்ட வந்து என்னை வற்புறுத்தி இருந்த நேரம் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். அங்கதான் நம்ம வந்து அதுக்கு பிறகு சந்திக்கிறோம். நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, நல்லாரை காண்பதுவும் நன்றே, பூவோடு சேர்ந்த நாராக மனம் பெறுவீங்க. மூப்பனார் எங்க ஊருக்காரரு, நல்ல மனுஷன், அவரோட போங்க அப்படின்னு சொன்னேன். நினைவு இருக்கு. ஒரு பெரிய அங்கீகாரம். ஏன்னா மூப்பனாரை பற்றி எனக்கு அதுக்கு முன்னாடி இருந்த மென்டல் பிளாக் வேற. மூப்பனார் ஒரு பெரிய ஜமீன்தார், அவர் வந்து ஒரு ஆன்டி தலித், அவர் அப்படிதான் இருப்பார், ஒரு இலச்சுவாந்தாருடைய குணம் எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து எனக்கு முன்முடிவு, எனக்கு இருந்த ப்ரீ கன்சீவ்டு தாட்ஸ். ஆனால் மூப்பனாரோட நெருங்கி பழகிய பிறகு அவர் எவ்வளவு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறாரு, எவ்வளவு கன்சர்னாக இருக்கார், இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலே எவ்வளவு இருக்கு. வந்து என்னை வந்து அந்த கூட்டணியில் சேர்த்துக்க கூடாதுன்னு அந்த கட்சிக்குள்ளே எவ்வளவோ பேர் சொன்னாங்க. என்ன அவங்க எப்படி பிராண்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு காஸ்டாக பிராண்ட் பண்ணுறாங்க. அது வந்து அரசியல் அவங்கள வந்து ஓட் பேங்கை வந்து சிதறடிக்கும், நான் தலித்ஸ் எல்லாம் எதிராக போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து இன்புட்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணார். இல்லை அப்போ நான் வந்து என்ரோல் பண்ணுற விழாவில் வந்து அவர் பேசுகிறாரு. அந்த நேரத்தில் எனக்கு எதிராக பாமக தரப்பில் கடுமையான எதிர்ப்பு. அவர்கிட்டே வந்து அவர்கிட்ட சந்தித்து ஒரு டீமை போட்டு என்னை பற்றி நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து, இப்படிலாம் அவர் வந்து எழுதுறாரு, சுவர் எழுத்து விளம்பரங்கள்லாம் இந்த மாதிரி இருக்குது, அந்த திருமாவளவில் தீங்கிறது வந்து வால் மாதிரி போடுறாங்க, ஈனில் முற்றுக்குள்ள வந்து வெடிகுண்டு போட்டுருக்கும், இந்த படங்கள்லாம் கொண்டு வந்து காட்டி, இதான் தென் மாவட்டங்களில் எழுதுகிற சுவர் எழுத்து விளம்பரங்கள், இப்படிப்பட்ட ஒரு சக்தியை நீங்கள் ஊக்கப்படுத்தாதீங்கன்னு சொன்னது. அப்போ அவர் என்னை கூப்பிட்டு இதுக்காகவே தகவல் கொடுத்து கூப்பிட்டு, நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், நான் இருக்கிறவர்களும் உங்களை கைவிட மாட்டேன், நீங்கள் இந்த அரசியலில் ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் பயணிக்க வேண்டியிருக்குன்னு எனக்கு அறிவுரை சொன்னார். இப்போ அவருடைய நன்மதிப்பை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு அது அமைஞ்சது, என்னை ஊக்கப்படுத்தினார். அந்த என்ரோல்மெண்ட் விழாவில் சொன்னார், திருமாவளவன் கூட ஏன் போறீங்கன்னு நிறைய பேர் என்னை வந்து எச்சரிக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நான் எப்போதும் திருமாவளவன் பக்கம் நிற்பேன், ஏன்னா அவர் வந்து எளிய மக்களின் பக்கம் நிற்கிறார் அப்படின்னு சொன்னார். நினைவு இருக்கு. அவர் அந்த கூட்டத்திலே பேசினது அவங்க நடத்தின நவசக்தி பத்திரிகையிலே அது தலைப்பு செய்தியாக வந்துச்சு உள்ள வார ஏட்டில். ஸோ அந்த மாதிரியான ஒரு அங்கீகாரம் வந்து எனக்கு ஊக்கம் தந்தது. ஒன்றுமே இல்லாமல் நம்ம வந்து ஒரு பயணத்தை தொடங்கி ஒன்றை சாதிக்க முடியுமா, இவ்வளவு மோசமான ஒரு சமூக கட்டமைப்பை தகர்க்க முடியுமா அப்படின்னு நம்ம நினைச்சு சோர்வடைந்திருந்தோம்னா இன்னைக்கு இந்த இடத்துக்கு கூட நம்ம வந்திருக்க முடியாது. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் எப்பேற்பட்ட இன்டலெக்சுவல்ஸோட கூட வந்து தர்க்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த இயக்கத்தில் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. நான் யாருக்கும் கூப்பிட்டு இது இப்படி பேசுன்னு சொல்ல தேவையில்லை. நீங்கள் கூப்பிட்டு யார்கிட்ட வேணாலும் நீங்கள் ஐடியாலஜிக்கலாக வந்து ஆர்கியூ பண்ண முடியும். அந்த ஃபோர்ஸ் வந்து எமர்ஜ் ஆயிருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள. ஒரு காஸ்ட் பிராண்டு முத்திரை குத்தி சைட்லைன் பண்ணக்கூடியது இங்கே நிறைய நடக்குது முயற்சி. ஆனால் அதை உடைச்சி விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு ஒரு தனி அடையாளத்தோட நிமிர்ந்து நிற்பதுன்னா இன்னும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா சமூகத்தில் வந்து இந்த மாதிரி அவ்வப்போது ஒரு அஞ்சல் ஓட்ட மாதிரி ஒவ்வொரு தலைவரும் ஒரு காலகட்டத்தில் ஒரு தாக்குதல் நடத்திட்டு போகிறாங்க. அதில் ஒரு ஃப்ளெக்சிபிள் உருவாகுது. ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு இயக்கம் உருவாகி இந்த சாதி இறுக்கத்தின் மீது ஒரு தாக்குதல். அப்படி அப்பப்போ அடிக்கிற செம்மட்டி அடியில் இலகாத பாறையும் இலகும், தகராத ஒரு மலையும் தகருங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு எல்லாத்தையும் டெமோக்ரட்டைஸ் பண்ணுறோம். எல்லாருமே அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு சமூக நீதியை பற்றி எல்லா தரப்பிலிருந்து இன்னைக்கு குரல் வருகிறது. தலித்துகளுக்கு தலித் அல்லாதவர்களுடைய குரல் இன்னைக்கு ஓங்கி ஒலிக்கிறது. இதெல்லாம் வந்து சமூக மாற்றம் தானே. ஆகவே இந்த மாற்றத்தை இன்னும் அதனால தான் நான் சொல்லுவேன், இதை வந்து நம்ம காலத்தில் இதை செய்து முடிச்சிட முடியும் அப்படின்னு நம்ம வந்து வீராப்பு பேச முடியாது. ஆனால் இந்த கருத்தில அடைகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. சமூக நீதி ஏன் சமூக நீதியை பற்றி நம்ம பேசும்போது சமூக நீதியை வந்து அழித்தொழிக்கிற சக்தி இன்னைக்கு வேகமாக இருக்கிறாங்க. வலதுசாரிகள் வந்து வலுவாக வந்துட்டாங்க. இடஒதுக்கீடு இருக்கிறதுனால தான் சாதி இருக்குது,
இடஒதுக்கீடே இருக்கக்கூடாது, சாதி சான்றிதழ் கொடுக்கக்கூடாது, இதனால வந்து சமூகம் வந்து ரொம்ப பாழாகிறது, சோசியல் ஆர்டர் வந்து பாதிக்கப்படுது, இப்படி பேசுற வலதுசாரிகளின் கை இன்னைக்கு வலுவா இருக்கு. இப்ப சமூக நீதியை காப்பாற்றணும். சமூக நீதியை காப்பாற்றுவதற்கு நமக்கு ஒரு நேஷனல் பர்ஸ்பெக்டிவ்ங்கிறது தேவைப்படுது. அதை கான்ஸ்டிடியூஷன் வச்சு தான் நீங்கள் சில பேர் நீங்கள் மாநில உரிமை பேசுகிறீங்க, அப்புறம் ஏன் வந்து தேசிய பார்வையை பெற்றிருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இந்தியாவை பொறுத்தவரையில் காஸ்ட் ஃபினாமினாங்கிறது ஒரு நேஷனல் ஃபினாமினா. அது வந்து ஒரு ஸ்டேட் இல்லை, தமிழ் தேசியம்ங்கிறது தமிழ் ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே நின்றுடும். ஆனால் காஸ்ட்டுங்கிறது ஆல் இண்டியா லெவலில் இருக்குது. அது ஒரு நேஷனல் ஃபினாமினா. இவங்களெல்லாம் எப்படி அம்பேத்கர் ஒன்றா சேர்த்தாரு? ஒரே ஒரு ஹோமோஜினஸ் கேரக்டர் இருக்குது, அன்டச்சபிலிட்டி, டிஸ்கிரிமினேஷனுங்கிறது தான். டிஸ்கிரிமினேஷன் இன் ஆல் கம்யூனிட்டிஸ், ஆல் கேட்டகரிஸ். அன்டச்சபிலிட்டி ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு, ஒரு கேட்டகரிக்கு மட்டும் இருக்குது. இப்போ இந்த அடிப்படையில் தான் வந்து ஆயிரக்கணக்கான சாதிகளை ஷெட்யூல் பண்ணி இவங்கெல்லாம் ஒரே ஒரு யூனிட்டுக்குள்ள ஒரு அம்ப்ரல்லாவுக்குள்ள இவங்க வந்தாங்கன்னா ஒரு நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த் கிடைக்குன்னு வந்து அம்பேத்கர் பண்ண வந்தார். அப்போ இதை நான் நேஷனல் பெர்ஸ்பெக்டிவோட தான் நான் அணுக முடியும். இதை வந்து கான்ஸ்டிடியூஷனை வச்சு தானே நான் வந்து காப்பாற்ற முடியும். இதில் நான் வந்து ஸ்டேட் ரைட்ஸு, அதனால மாநில அரசுகளுக்கு அதிகாரம் கொடுக்கலாம், யாரையும் எப்படியும் வந்து உடைக்கலாம், எப்படி இணைக்கலாங்கிற மாதிரியான அதிகாரத்தை அந்த இடத்துல நான் வந்து சொல்ல முடியாது. கீழ்கோர்ட்ல இருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போய்தானே ஆகணும். போய்தானே நாடாளுமன்றங்கிறது உச்ச நீதிமன்றம். உச்ச நீதிமன்றம். இப்போ இந்த மாதிரியான ஒரு அரசியல் சக்தியை இன்றைக்கு தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் வளர்த்தெடுத்திருக்கிறது, விடுதலை சிறுத்தைகளே அப்படி பரிணமித்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால அந்த எப்படி இதை தாண்ட முடியும் அப்படிங்கிற ஒரு அச்சம்லாம் இல்லை. நீங்க குறிப்பிட்டீங்க, அந்த சமத்துவம் பேசினா அதுக்கு ஒரு எதிர்ப்பு, சமதர்மம் பேசினா அதற்கு ஒரு எதிர்ப்பு, இடஒதுக்கீடு பேசினா அதற்கு ஒரு எதிர்ப்புன்னு. அதை எதிர்ப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு லக்குனா, ஒரு 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 இடைவெளி அவர்கள்ட்ட, சிந்தனை இடைவெளியில் என்ன இருக்குன்னா, ஒரு சமத்துவமற்ற சமூகம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர்களுக்கு பாதிப்பாக முடியும், வெடிக்கும். அதை ஜான் எஃப் கென்னடி மாதிரி அழகா சொன்னவங்க யாரும் கிடையாது. பாக்கெட்ஸ் ஆஃப் பாவர்ட்டி எனிவேர், த்ரெட்டன் ப்ராஸ்பரிட்டி எவ்ரிவேர். ஏதோ ஒரு இடத்துல தோன்றக்கூடிய ஒரு சிறு பொறி, அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கோர் மலை பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தடல் வீரத்தில் குஞ்சென்ற மூப்பென்றும் உண்டோன்னு பாரதி சொன்ன மாதிரி, ஒரு 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 மனிதனுக்கு இழைக்கப்படுகின்ற ஒரு சிறு அநீதி தொடருமேயானால் அது ஒட்டுமொத்த காட்டையும் அது எரிச்சிருங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அங்கதான் பாலிடிக்ஸினுடைய ஃபண்டமெண்டல் என்ன, கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் ஃபார் த கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள். அதுக்கு வந்து சமதர்மம் தான் ஒரே வழி, சமத்துவம் தான் ஒரே வழி. தண்ணீரையும் நெருப்பையும் கடந்தோம் அப்படின்னு பைபிளில் ஒரு வாசகம் வரும். நீங்க தண்ணீரையும் நெருப்பையும் தொடர்ந்து கடந்துகிட்டு இருக்கீங்க. இந்த கடத்தல்ல, இந்த 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 கடந்து வருகின்ற இந்த பாதையில உங்களுடைய மகிழ்ச்சியான தருணங்களும் இருக்கும்ல. சிலரை நான் வந்து வானொலி, தொலைக்காட்சி, கல்லூரி பல இதில் பயணித்தேன். அதில் நான் சந்தித்த சிலரை நினைக்கும் போது எனக்கு நெஞ்சார்ந்த பூரிப்பு உண்டு. எனக்கு உதாரணத்துக்கு புரட்சி தலைவி அம்மா என் மீதான மிகுந்த அன்பு கொண்டு அக்கறை கொண்டு ஒரு இனிய நண்பராக 15 ஆண்டுகள் இருந்தோம் நாங்கள். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் அரசியல் தளத்திலையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் தோள் கொடுத்து துயர் நீக்கி துன்பம் களைந்து துணிவை தருகின்ற நண்பர்கள் சில பேர் இருப்பாங்கல்ல, யாரெல்லாம் நீங்கள் குறிப்பிட விரும்புறீங்க? இது மகிழ்ச்சியான தருணம் அப்படிங்கிறதுக்கு முதல்ல பதில் சொல்லிடுறேன். நான் அது ரொம்ப பிளெயினாக நான் பேசுகிறேன். இது மாதிரி அரசியல் தலைவர்களை சந்திக்கிற போது மகிழ்ச்சி தான், பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்களை சந்திக்கிற போது ஒரு மகிழ்ச்சி தான். ஆனால் வெள்ளந்தியா மக்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த விமர்சனமும் இல்லாமல் நம்ம மேலே வச்சிருக்கிற அந்த அன்பு, ஏதோ தன் குடும்பத்தில் பிறந்த ஒரு பிள்ளையா அவங்க கருதுகிற அந்த நம்பிக்கை, அந்த பகுதிகளுக்கு நம்ம செல்ற நேரத்தில், பிரச்சனைகளுக்கு செல்ற நேரத்தில் நம்மகிட்ட வந்து அவங்க அழுது, அவங்க கதறி, அவங்க கோரிக்கைகளை வைக்கிற அந்த தருணங்கள் நம்ம மேலே அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துது. இப்போ அவங்க வந்து நம்மளை வந்து வரவேற்று ஆறத் தழுவி, உன் உடம்பை பார்த்துக்கோ, நீ ஒரு திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு அவங்க சொல்லுகிற நேரத்தில், அந்த நேரத்தில் வந்து
மக்கள் நம்ம மேலே வச்சிருக்கிற இந்த நம்பிக்கை எவ்வளவு அலாதியானது அப்படின்னு நினைச்சு வர்ற அந்த நேரம் வந்துட்டு போகிற அந்த மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, அது வந்து நிகரற்றது. இப்போ எல்லா மனச்சோரும் அப்படியே காணாமல் போயிடும். ரொம்ப பயங்கர டிப்ரெஷனில் இருக்கும். என்ன நம்ம எவ்வளவோ செஞ்சும் இதெல்லாம் சாதிக்க முடியலையே, இதெல்லாம் செய்ய முடியலையே, அமைப்பை இன்னும் வலுப்படுத்த முடியலையே அப்படிங்கிற மாதிரின்னு சில நேரங்களில் ரொம்ப சோர்ந்து இது மாதிரி டிப்ரெஷனில் போனால் கூட ஜனங்களை சந்திக்கிற நேரங்களில் அந்த குடியேற்ற போகிற போது, அவங்க இல்லை நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது, ஒரு காலத்தில் வந்து பெரிய பெரிய அரசியல் தலைவர்களையும் நிலைச்சு வாழ்ந்தார்களையும் அவங்க நம்ம வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு அழைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாம் சுத்தமாக தூக்கி எறிஞ்சிட்டு இது நம்ம வீட்டில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் திருமாவளவன் வரணும்னு அவங்க எதிர்பார்க்கிறது. அந்த தருணங்கள் தான் என் வாழ்வில் நான் மிகுந்த மகிழ்ச்சிகரமான தருணங்களாக நான் பார்க்குறேன். தலைவர்களை பொறுத்தவரையில் நான் ரொம்ப அடிக்கடி திரும்ப நினைச்சு பார்த்துக்கிறது அண்ணன் பிரபாகரன். ஏன்னா அவர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஒர்க் ப்ரோக்ராம், அவங்களுக்குள்ள ஒரு 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 வேலை திட்டத்தை வரையறுத்துக்கிட்டு அந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு அவங்க வேலை செய்கிறாங்க. அது ஒரு பெரிய சவால் தான், அது நம்ம ஒப்பிட முடியாது, நம்முடைய களத்தோடு ஒப்பிட முடியாது. ஆனால் இந்த களத்தில் இருக்கிற டிஸ்டர்பன்சஸ், டைவர்ஷன்ஸ், கிரிட்டிசிசம் அங்கே வந்து இருக்காது. ஏன்னா இங்கே வந்து நிறைய மக்கள் இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்ங்கிறத மக்கள் தான் தீர்மானிப்பாங்க. ஆனால் ஒரு ஆயுதம் தாங்கிய இயக்கத்துக்கு அவங்க ஏற்கனவே ஒரு 6 மாதத்துக்கான ப்ரோக்ராம் போட்டு வச்சுருவாங்க. எப்படி எதிர்கொள்றது எதிரிகளை, எப்படி அவங்கள வந்து வீக்கன் பண்ணுறது, அவங்கள எப்படி டிஃபீட் பண்ணுறது, அதுக்கான எல்லா ஃபார்முலாவும் அவங்ககிட்ட இருக்கும். அதன்படி அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஆனால் பப்ளிக் லைஃப்பில் அன்னன்னைக்கு வந்து நம்முடைய ஒர்க் ப்ரோக்ராம் மாறிக்கிட்டே இருக்கும். ஜனங்க வந்து நம்மள்கிட்ட ப்ரோக்ராம் கொடுத்துட்டே இருப்பாங்க. நாம் போடுற ப்ரோக்ராம் வந்து நடக்காது. ஏன்னா நான் வேலை செய்கிற களம்ங்கிறது முழுக்க மக்களோடு தொடர்புடைய மக்களின் பிரச்சனைகளால் மட்டுமே இயங்கக்கூடிய ஒரு களமாக இருக்கிறது. இப்போ 100 பேர் வராங்கன்னா 90 பேர் ஆப்ளிகேட்டரியாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். வீட்டை கொளுத்திட்டாம்பாங்க, பெண்ணை வந்து மானபங்கப்படுத்திட்டாம்பாங்க, சாதி அடிப்படையில் வந்து தாக்குதல் நடத்திட்டாம்பாங்க, சொத்துக்களை சூறையாடிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இது எந்த அரசியல் கட்சிக்கிட்டும் இந்த பிரச்சனைகள் போகாது. அவங்களுடைய ஒர்க் ப்ரோக்ராமில், அவங்களுடைய டே டு டே ப்ரோக்ராமில், அவங்களுடைய 1 மந்த் அல்லது 6 மந்த்ஸுக்கான ஷெட்யூலில் இதெல்லாம் அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாது. பட் நான் ஒர்க் பண்ணுற அந்த ஃபீல்டு வந்து டே டு டே ப்ரோக்ராமே மாறிக்கிட்டு இருக்கும். நான் போடுற ப்ரோக்ராம் படி ஷெட்யூல் படி நான் போக முடியாது. அந்த மாதிரியான ஒரு சேலஞ்சிங்கான ஒரு லைஃப். அதில் அப்பப்போ நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடிய தலைவர்கள் பலரை நான் சந்திச்சிருக்கிறேன். கலைஞர் வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் ஒரு தலைமுறைக்கே ஒரு இன்ஸ்பிரேஷன். ஆமாம், ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நான் கல்லூரி மாணவராக இருந்த காலத்திலிருந்து பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகும் கூட எவ்வளவோ தோல்விகள். அவர் வந்து எம்ஜிஆர் எமர்ஜி ஆன பிறகு தொடர்ந்து தோல்வியை சந்திச்சார். 13 வருஷம் பவருக்கு அவர் வரல. எம்ஜிஆரோடு முரண்படுறதுக்கு முன்பிருந்தே அவருக்கு எதிரான விமர்சனங்கள் கடுமையாக வந்துச்சு. அதெல்லாம் தாண்டி அவர் கூட இருந்தவங்கெல்லாம் வந்து 2 முறை இந்த பார்ட்டி வெர்டிக்கல் ஸ்பிளிட் ஆச்சு. ஒரு எம்ஜிஆர் வந்தார், கட்சி நேராக 2வது செங்குத்தா பிளந்தது. அதுக்கடுத்து வைகோ. உடன் இருந்தவர்கள் எல்லாமே வந்து அவருக்கு எதிரான சேர்வாரி இறைச்சாங்க. அந்த கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த முடியுமா? ஒவ்வொரு முறையும் எம்ஜிஆர் உருவான பிறகு நீ திமுக ஒழிஞ்சுது, கலைஞர் ஒழிஞ்சுதுங்கிற மாதிரி தான் ஒரு தோற்றம் இருந்தது. ஆனால் அந்த கட்சி தாக்கு பிடிச்சி இருந்தது. 89 மறுபடியும் ஆட்சிக்கு வந்தது. வைகோ வந்தார், ஒரு பெரிய வெர்டிக்கல் ஸ்பிளிட் டிஎம்கேல உருவாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இருந்த மாவட்ட செயலாளர்களை 18-20 பேர் போயிட்டாங்க. வைகோ மாதிரி நீ கலைஞராலாம் பேச முடியாது. பேச்சுக்கு நிகர் வைகோ, வைகோவுக்கு நிகர் வைகோ அப்படிங்கிற மாதிரி தான் அந்த காலம் இருந்தது. இளைஞர்களை அப்படியே வளைச்சி போடக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு பேச்சாளர், ஒரு இடிமுழக்க பேச்சாளர் தான். அந்த மாதிரி திமுக அவ்வளோதான் அப்படின்னாங்க. மறுபடியும் தாக்கு பிடிச்சிங்கிறது. 91 ராஜீவ்காந்தி படுகொலை. தமிழ்நாடு முழுக்க தோற்று ஒரு 2 இடத்துல மட்டும் சென்னையில் அவரும் பருதியில் தான் ஜெயிச்சாங்க. அவ்வளவு பெரிய தோல்வி. ராஜீவ் படுகொலைக்கு திமுக தான் காரணங்கிற பெரிய அவதூறு. இதையும் தாக்கு பிடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நெருக்கடிகளை எல்லாம் கடந்து ஒரு அரசியல் இயக்கத்தை கட்டி காப்பாற்றி மறுபடியும் பவர், அந்த அரசியல் அதிகாரத்தை நோக்கி போக முடியும் அப்படிங்கிற ஒரு சாதனையாளராக இது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ், என்னுடைய பர்செப்ஷன். அப்படிதான் அவரை புரிஞ்சுக்கிட்டது.
இப்போ அவர் தனிமையில் உட்காந்து பேசும்போது அதில் எந்த சலனமும் அவர்கிட்ட நான் வரலும் பார்த்ததில்லை. ஒரு தேர்தலில் எல்லாம் தோல்வியாகவே வந்துகிட்டு இருக்கு. அவர் ரொம்ப இயல்பாக இருக்கிறார். அவ்வளோ பெரிய ஒரு மெச்சூர்ட் பாலிட்டிஷியன் அவரை நான் பார்த்தேன். தோல்வியில் பதற்றமோ அல்லது பெரிய ஒரு வேதனையோ கூட இருக்கிறவங்கள்ட்ட முகத்தை சுளிக்கிறதோ எதுவுமே இல்லை. ரொம்ப இயல்பாக இருந்தார். எல்லா தொகுதியிலும் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே வராங்க. எல்லா தொகுதியிலும் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே வராங்க. எந்த டிவியை திருத்தாலும் வந்து எல்லாம் ஜெயலலிதாவை தான் ஃபோக்கஸ் பண்ணி காட்டிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் அங்கே போய் தோட்டத்தில் தான் டிவி எல்லாம் நிற்குது. அறிவாலயம் காலியாக கிடக்கு. அவர் வீட்டில் இருக்காரு, நான் அவரோட உட்காந்துருக்கிறேன். ரொம்ப இயல்பாக அதை அவர் டீல் பண்ணார். இப்போ இதெல்லாம் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக நான் எடுத்துக்கிட்டேன். கலைஞரை சந்திக்கும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு தெம்பு உருவாகும். இந்த ஒரு அரசியல் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது. ஜெயலலிதா அம்மாவை பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ரேராக தான் எனக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது. ஆனால் அந்த நேரத்தில் அவங்க என் மேலே காட்டின ஒரு வாஞ்சையான ஒரு அணுகுமுறை, அவங்க வந்து ஒரு பிரதரா அந்த அளவுக்கு அவங்க பேசும்போது நமக்கு அந்த வைப்ரேஷன் தெரியும். பார்க்கும்போது எப்படி ரிசீவ் பண்றாங்க, ஒரு இம்ப்ரெஷன். அந்த மாதிரி தான் அவங்க நான் வெளியேறின உடனே அவசரப்பட்டாரு தம்பி திருமாவளவன், பொது வாழ்க்கையில் அவசரப்படக்கூடாது, எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு அவங்க சொன்னதுங்கிறது ரொம்ப ஆத்மார்த்தமா அவங்க மனசுக்குள்ள என் மீது வைத்திருந்த ஒரு நன்மதிப்பின் வெளிப்பாடு தான். என் மேல வச்சிருந்த ஒரு நன்மதிப்பின் வெளிப்பாடு தான். அவங்கள பார்க்குற போது கூட நமக்கு ஒரு உந்துதல் என்ன, ஒரு பெண்ணா இருந்து எவ்வளவோ ஆணாதிக்க சமூகத்தில் நெருக்கடிகளை சந்திக்க நேரும். எப்படியெல்லாம் இன்சல்ட் பண்ணுவாங்க, எப்படியெல்லாம் ஹியூமிலியேட் பண்ணுவாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அவங்க அவ்வளவு ஆண்களையும் தன்னுடைய கட்டுக்குள்ள வச்சு பெரிய பெரிய சண்டமாறுத பேச்சாளர்கள், அண்ணா காலத்தில் அரசியல் செய்த காளிமுத்து போன்றவர்கள், பெரிய பெரிய இன்டலெக்சுவல்ஸ் நிறைய பேர் எல்லாம் அவங்களுடைய கட்டுக்குள்ள இருந்தாங்க. வெறும் பவருக்காக இருந்தாங்கன்னு கிடையாது. அது இந்த இண்டிவிஜுவல் லீடர்ஷிப் தான் அது முக்கியமானது. இந்த அம்மாவிட்ட ஒரு பவர் இருக்குது அதனால எல்லாம் கை கட்டி நிற்கிறாங்க, அப்படி கிடையாது. அப்படி இருக்க முடியாது. அப்படிலாம் எல்லார்கிட்டையும் அப்படி இருக்க முடியாது. அந்த தனித்திறன் ஒன்று இருக்குல்ல, ஒவ்வொருத்தருக்குமான தனித்திறன் இருக்குல்ல, அதில் ஜெயலலிதா அம்மாவிட்ட இயல்பாக ஒரு பான் லீடர்ஷிப் இருக்கிறதா நான் பார்க்குறேன். அவங்க குயிக்காக டிசிஷன் எடுக்கிறது, போல்டாக டிசிஷன் எடுக்கிறது, ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது அதில் காட்டுற அந்த தீவிரம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் ஜெயலலிதாவிட்ட உள்ள தனி சிறப்பு. உதாரணத்துக்கு சங்கராச்சாரியாரை கைது செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கை நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. வேற யாரும் அந்த போல்டான டிசிஷன் எடுக்கவே முடியாது. தமிழ்நாட்டு அரசியலில் சங்கராச்சாரிங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு பீடம். அது அவங்க மேலே அவங்கள விமர்சிக்கவே முடியாது. யாரோ தொலை தூரத்தில் நின்று நம்ம கத்திக்கிட்டு இருப்போம், அவ்வளோதான். தொட்டு கூட பார்க்க முடியாத ஒரு பீடம் அது. அதாவது சங்கராச்சாரியை சாதாரணமாக தூக்கி போட்டாங்க. அந்த போல்டு டிசிஷன்லாம் நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அது. அதனால் ஜெயலலிதா அம்மாவோட கலைஞரோட அதிகமாக பழகிருக்கிறோம், ஜெயலலிதா அம்மாவோட ரொம்ப குறைவாக பழகிருக்கிறோம். ஆனாலும் அந்த சந்திப்புகள் நமக்கு பெரிய உந்துதல். எல்லாவற்றையும் விட நீங்கள் சொன்ன மாதிரி மூப்பனார் எனக்கு ஒரு பெரிய ஒரு வழிகாட்டி, தகப்பன். ஆமாம், ஒரு ஞான தகப்பன் அப்படின்னு கூட நம்ம காட்ஃபாதர் கூட சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஏன்னா அவர் அந்த அங்கீகாரத்தை கொடுக்கலாம் எனக்கு அடுத்த ஒரு டெவலப்மெண்ட் கிடைச்சிருக்கு. நிச்சயமா 2001 நான் டிஎம்கேவோட கூட்டணி சேர முடிஞ்சதுன்னு சொன்னா, அது 99 மூப்பனார் எனக்கு கொடுத்த ஒரு அங்கீகாரம் தான். என்னை ரெகக்னைஸ் பண்ணார், என்கரேஜ் பண்ணார். கலைஞர் அந்த ரெகக்னிஷனை கொடுத்தது பிறகுதான் ஜெயலலிதா அம்மா என்னை கூப்பிட்டு வச்சு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதன் பிறகு இன்னைக்கு எல்லாரோடையும் நம்ம இணைஞ்சு செயல்படுறோம். நிறைய மெயின் ஸ்ட்ரீம் பாலிட்டிக்ஸ் வந்த பிறகு நிறைய விஷயங்கள் நமக்கு இந்த சிஸ்டம்னா என்ன, இதில் எப்படி நம்ம போராட முடியும், ப்ராக்டிக்கலாக எது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், சாத்தியப்படுத்த முடியும், இதெல்லாம் நம்ம முன்ன ஒரு ப்ரீ கன்சீவ்டாக இருந்தோம், இதெல்லாம் ஒரு தவறான ஒரு முன்முடிவுகளாக இருந்திருக்கு நமக்கு. இந்த மென்டல் பிளாக்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா ஓப்பன் ஆகுது. இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ மாறிட்டார் திருமாவளவன். ஆமாம், மாறி தானே ஆகணும். மாறுறதுங்கிறது பிற்போக்கா மாறல, முற்போக்கா தான் நம்ம மாறுறோம். டெமோக்ராட்டிக்கான சேஞ்சஸ் தான் இது. ராஜாஜி சொல்லுவாரு, கன்சிஸ்டன்சி. ராஜாஜி கிட்ட கன்சிஸ்டன்சி இல்லைன்னு சொல்றீங்களா? யாரு கன்சிஸ்டண்டா இருப்பா? கழுதை தான் கன்சிஸ்டண்டா இருக்கும். ஒரே இடத்துல கட்டி போட்ட இடத்துலயே கழுதை தான் கன்சிஸ்டண்டாவே நின்றுட்டு இருக்கும் அப்படிம்பாராம். எவல்யூஷன் இல்லாம எப்படி மனுஷன் இருக்க முடியும்? எவல்யூஷன்ல 2 இருக்கு. ஒன்னு பிற்போக்கானது இருக்கு, இன்னொன்னு முற்போக்கானது இருக்கு. சேஞ்சஸ்ல பிற்போக்கான சேஞ்சஸ் இருக்கு. ஒரு பழம் அழுகி போறது வேற, பழத்தை ஜூஸா மாற்றி அதை ஸ்வீட்டா மாத்துறதுங்கிறது வேற. இதுவும் சேஞ்சஸ் தான், அதுவும் சேஞ்சஸ் தான். இப்ப சமூகத்துக்குள்ள பிற்போக்கான மாற்றம் நிகழக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம போராடிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் நிகழ்ந்துடக்கூடாது. ஆதிகாலத்தை நோக்கி சமூகம் போயிடக்கூடாது. முற்போக்கான இன்றைய நவீன தொழில்நுட்பத்தோட, நவீன அறிவியல் வளர்ச்சியோட, ஜனநாயக
தன்மையோட சமூகம் மாற்றம் அடையணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறாங்க. இந்த சேஞ்சஸில் இந்த சிஸ்டத்துக்குள்ளே நம்ம அக்கஸ்டம் பண்ணிக்கிற போராட்டம் இருக்குது பாருங்க. அதில் எனக்கு வந்து இயல்பாக இந்த சொசைட்டிக்குள்ள ஒரு சோஷியல் ஸ்டிக்மா இருக்குது. அதுவே பொலிட்டிக்கல் ஸ்டிக்மாவாக மாறுது. இப்போ வந்து விஜயகாந்த் கட்சி தொடங்கினா அனைவருக்குமான கட்சி, அது திருமாவளவன் கட்சி தொடங்கினா அது தலித்துகளுக்கான கட்சி. இப்போ -81%ங்கிற மாதிரி ஆயிடுது. நான் தொடங்கும் போதே -81%. இப்போ நான் அதை பிரேக் பண்ணி கோத்ரூ பண்ணி ஆகணும். நான் அந்த அந்த இந்த ஸ்ட்ரகிள் வேற யாருக்கும் கிடையாது. ஏன்னா நீங்க தொடங்குனது கட்சி இல்லை. ஆமா, நீங்க தொடங்குனது ஒரு மூவ்மெண்ட், ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷன். சோஷியல் எவல்யூஷனரி சோஷியல் ப்ராசஸ். அது பொலிட்டிக்கல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகணும். ஆமாம் ஆமா, ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனை டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகணும். அதுக்குள்ள நடக்கிற அந்த ஸ்ட்ரகிள் இருக்கு பாருங்க. அதில் நான் ஐடியாலஜிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் முடியும், வெறும் எமோஷனலாக இருந்தால் முடியாது. அப்போ அது ஐடியாலஜிக்கலாக என்னை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணதில் நான் கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்கிறேன். அதில் எனக்குள்ள ஒரு பெரிய செல்ஃப் ப்ரைடு இருக்குது. என்னென்னா, சாதியவாத அரசியலுக்குள் அந்த சகதிக்குள் நான் சிக்கிக்கொள்ளாமல் அதிலிருந்து தப்பித்தது. நான் தென் மாவட்டங்களில் வந்து உங்களுக்கு வந்து பேசும்போதே நீ யார் என்னன்னு கேட்டு தான் பேசுவாங்க. நீ ஆரா எல்லா, நீ யார் என்ன அப்படிங்கிறது வந்து ரொம்ப இயல்பான உரையாடல்களாக அது இருக்கும். நீ பேசுறதே அப்படி தான் பேசணும், இப்படிதான் அரசியல் பேசணும், அவன் சாதிக்கு அவன் அரசியல் பேசணும் அப்படிங்கிறதா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. இல்லைன்னா நீ தானே சம்மந்தம் இல்லாத பேசுகிறேன். இப்போ அந்த சாதியவாத அரசியல் சகதிக்குள் சிக்கிக்கொள்ளாமல் அதிலிருந்து நான் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி எவால்யூஷனரி சேஞ்சஸ்குள்ள நான் வந்தேன் அப்படிங்கிறது எனக்குள்ள ஒரு கன்சிஸ்டன்சி. அது வெரி குட், கன்சிஸ்டன்ட். அதே மாதிரி சனாதன எதிர்ப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு நான் அந்த காயின் பண்ணியிருந்தாலும் கூட, அன்றைய மொழியில சொல்லப்போனால் பிராமணிய எதிர்ப்பு, அதற்கு முந்தைய எதிர்ப்புல சொல்லப்போனால் ஆரிய எதிர்ப்பு, இப்படி நம்ம அதை அடையாளப்படுத்தலாம். அந்த கருத்துல நான் ரொம்ப கன்சிஸ்டண்டா நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப வெளிப்படையா, எனக்கு தெரிஞ்சு இந்திய அரசியல்ல யாரும் இப்படி வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. பிஜேபியோடவும் பிஎம்கேயோடவும் நான் எந்த சூழலிலும் கூட்டணி வச்சுக்க மாட்டேன். இந்த கட்சிகள் எந்த கூட்டணியில் இருந்தாலும் அந்த கூட்டணியில் இருக்க மாட்டேன். இது எனக்கு நானே போட்டுக்கிற பிளாக். நானே எல்லா டோரையும் அடைச்சிக்கிறேன். என்னுடைய பார்கெயின் பவர் குறைஞ்சிரும். பார்கெயின் பவர் குறைஞ்சதை பற்றி நான் கவலைப்படுறேன். நான் அதுக்காக கட்சி நடத்தலை. பார்கெயினை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் கட்சி நடத்தலை. நான் வந்து மக்களை அமைப்பாக்கணும், அரசியல் படுத்தணுங்கிறதுக்காக தான் நான் அரசியலில் இருக்கிறேன். புரியுது. அதனால எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நான் ரொம்ப ஓப்பனாக இது வந்து எல்லாம் என்ன இப்படி சொல்கிறீங்க, நாளைக்கு பிஜேபியோட பேச வேண்டியது வராதா, பாமகவோட சேர வேண்டியது வராதா? நான் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த 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 சோதனைகள்லாம் நடத்திட்டேன். நான் பாமகவோடு சேர்ந்துருக்கிறேன், பிரயாணம் பண்ணியிருக்கிறேன், உங்களோட வேலை செஞ்சுருக்கிறேன். அதெல்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக பார்த்து முடிச்சு தான் ஒரு ஃபைனல் டெசிஷன் நான் எடுக்கிறேன். பாமகவோடும் நாங்கள் கூட்டணி வச்சுக்க மாட்டோம், இனி எந்த சூழலையும் வைத்துக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை. இது வந்து ஐடியாலஜிக்கலாக ஒரு கன்சிஸ்டன்ட் ஒரு நிலைப்பாடாக நான் இந்த அரசியலை பண்ணிட்டு ஒரு செல்ஃப் ப்ரைடு இருக்குன்னு சொல்ல கூட நான் சொல்ல முடியும். மாறி வருகின்ற சூழல், நம்பகத்தன்மை இல்லாத அரசியல் அமைப்பு முறைகள் உலகம் பூராவுமே, ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸை சொல்கிறேன். இந்த மாதிரியான நிலையில் எல்லா ஜனநாயக சக்திகளுக்குமான அடிப்படை இலக்கு என்னவாக இருக்கணும்னா, ஒரு சமத்துவ சமதர்ம எல்லோரும் நலம் பெறுகின்ற ஒரு அமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். அதில் இது நாள் வரலையும் நீங்கள் நடத்திய போராட்டத்தில் ஓரளவு வெற்றி பெற்றிருக்கிறீங்க. ஒரு ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து நடத்தி கொண்டு வரணுங்கிறதே பெரிய விஷயம். ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட சிந்தனைகளும் எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் கொண்ட லட்சக்கணக்கானவரை ஒன்று திரட்டி ஒரு அணியாக்கி, அது உங்களை மாதிரி ஒரு குறுகிய காலத்தில் 30 ஆண்டுகளில் எந்த பின்னணியும் இல்லாமல், பொருளாதார பின்னணி இல்லாமல் இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க. உங்களுடைய இந்த முயற்சிகள்லாம் வெற்றி பெறணும்னு நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன். இன்னும் அடுத்த முறை நம்ம சந்திக்கும் போது இன்னும் உயர்ந்த இடங்களில் நீங்கள் அமர்ந்து இன்னும் பெரிய சாதனைகளை செய்து முடித்தோங்கிற மன திருப்தியோடு உங்களை இன்னும் 10 வருஷம் கழிச்சோ, இறை அருளால் 20 வருஷம் கழிச்சோ நான் உங்களை பேட்டி எடுக்கணும். பிறந்த நாள் வாழ்த்துக்கள், பல்லாண்டு வாழ்க, நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்கள். வணக்கம். மிக்க நன்றி. வணக்கம்.